அது சோறா? ஏயா கை கால்லாம் நல்லா தான் இருக்குது, போய் சம்பாதிச்சிங்க வேண்டியது தானே. ஏன் அவளை கொண்டாடி பிள்ளைங்கள்ல? ஏயா கொண்டாடி பிள்ளைங்களே இல்லைங்கிற, இவ்வளோ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து எவ்வளோ தர போகிறேன்? குடும்பமே இல்லைங்கிற, ஏதோ குளமோ கொட்டையோ உழுந்து சாவடம் சொல்லிட்டு பிச்சை எடுத்து தெரிகிறேன். போ, அதான் ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை. போ. ஐயா ஐயா, ரொம்ப பசிக்குங்க ஐயா, சாப்பாடை தான் போடுங்க ஐயா. ஐயா ஒரே நிமிஷம். அப்படியே பேசுங்க. ஐயா, எனக்குன்னு யாரும் இல்லையா, பொட்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க, அதில் தான் பிச்சை எடுத்து சோறு திங்கிறேன். ஐயா, எனக்குன்னு யாரும் இல்லையா, அதில் தான் பிச்சை எடுத்து சோறு சாப்பிட்றேன். ஐயா, எனக்குன்னு யாரும் இல்லையா, அதனால தான் பிச்சை எடுக்கிறேன். ஐயா, எனக்குன்னு யாரும் இல்லையா, பொட்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால தான் பிச்சை எடுக்கிறேன். போங்க போங்க போங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. இதுவே உங்க அப்பாவா இருந்தா இப்படிலாம் பேசுவியா? சீ கருமணியில என்ன ஒரு ஜென்மம். எழுறீங்க? ஏய் சொல்லிட்டா பாரு. பாரு. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. ஐயா ஐயா ஏமா? ஏங்க ஐயா, அந்த ஆளு தான் ஏதோ ஒரு போதையில பேசிட்டு இருக்கானா, நீங்களும் நின்று கேட்டுட்டு இருக்கீங்களா ஐயா? இந்தாங்க ஐயா பிடிங்க, என்னால முடிஞ்சது, உங்களுக்கு வயிற்றுக்கு உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. ஏங்க ஐயா, அந்த ஆளு தான் ஏதோ ஒரு போதையில பேசிட்டு இருக்கானா, நீங்களும் நின்று கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்தாங்க ஐயா என்னால முடிஞ்சது, உங்க வயிற்றுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க ஐயா. இந்தாம்மா காசு, இது வேணாம், நீயே வச்சுக்கோ. இந்தாம்மா காசு நீயே வச்சுக்கம்மா. எங்களுக்குன்னு கோயில் கொடுத்தெல்லாம் சாப்பாடு போடுறாங்கம்மா, நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறோம்மா. இந்தாம்மா காசு நீயே வச்சுக்கம்மா. எங்களுக்குன்னு கோயில் கொடுத்தெல்லாம் சாப்பாடு போடுறாங்கம்மா, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம்மா. இந்த காசு உங்களுக்கு தானமா கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சிடாதீங்கப்பா. உங்களை பாக்குறதுக்கு எங்க அப்பா மாதிரியே இருக்கு, உங்க மக கொடுக்கறதா நினைச்சு வச்சுக்கோங்கப்பா. நீ நல்லா இருமா.